சாரி ரேவதி, நீ வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? 1 மணி நேரம் ஆச்சு. நான் நம்மளோட ப்ரொடக்ஷன் விஷயமா வெளில போயிருந்தேன். நாளைக்கு ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக நான் 10 லட்சம் ரூபாய் ஒதுக்கியிருக்கேன். என் மனசுல இருக்கிற ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொன்னா நீ தப்பா நினைக்க கூடாது. சொல்லுங்க, கேக்குறேன். சினிமால மட்டும் இல்ல, வாழ்க்கையிலே நீ என்னோட கூட்டாளியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். சந்தோஷம்தான். என்ன புரிஞ்சுக்கிற ஒரு ஆம்பளைக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன். உங்களை பார்த்ததுல இருந்து என்னோட ஆசையும் கனவும் நிறைவேறிடுச்சு. இதெல்லாம் என்னோட அதிர்ஷ்டம்தான். என்னோட 2 கனவு நிறைவேறிச்சு, சினிமாவும் வாழ்க்கையும். சீக்கிரம் வா. ஏன் அவசரப்படுறீங்க? இன்னும் டைம் இருக்குல்ல. ராகாலத்துக்கு முன்னாடி கையெழுத்து போடணும், அதனாலதான். உட்கார். இது வேண்டாம். இது பிடிக்கல. ஓகே. குட். ஆமா. வணக்கம் டாக்டர். உட்காருங்க. சொல்லுங்க. தினமும் 3-4 வேளை அடி வயிற்று புரட்டிட்டு குடலும் மேலேயே எழுந்து வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங். கடுமையான வயிற்று வேலை வேற இருக்கு. உட்காரவும் முடியல, நடக்கவும் முடியல. யாருக்கு? எனக்கு தான் டாக்டர். வயசு என்னாச்சு? 50 ஆச்சு. எங்க வேலை பார்க்குறீங்க? டெக்ஸ்டைல் பிசினஸ் பண்றேன். வாங்க. கமான். இங்க வலி இருக்கா? லேசா இருக்கு. எந்திரிச்சு வாங்க. பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல. அல்சரோட ஆரம்பமா இருக்கும்னு ஒரு சின்ன சந்தேகம். மருந்து தரேன், 1 வாரம் கழிச்சு என்ன வந்து பாருங்க. வேற டெஸ்ட் எதுவும் தேவையில்லையா? தேவை இருந்தா நான் சொல்ல மாட்டேனா? இவ என்னோட பொண்ணு. எனக்கு ஒரு சின்ன ஜலதோஷம் வந்தா கூட இவளால தாங்கிக்க முடியாது. ஒரே பொண்ணா? ஆமா. ஆசைக்கும் அந்தஸ்துக்கும் இவ ஒரே ஒரு பொண்ணுதான். அதான் விஷயமே. நீங்க ஏன் இதெல்லாம் அவர்கிட்ட சொல்றீங்க? உங்க பேரு? உங்களதான்ப்பா. விஸ்வநாதன். ஃபீஸ் 25 ரூபா. இந்த
எப்பப்ப இதெல்லாம் சாப்பிடணும் டாக்டர்? 2 ஆகாரத்துக்கு அப்புறம் 3 வேளையும். சரி. அப்போ அடுத்த வாரம் வரேன் டாக்டர். ஆ, அப்பாவோட சாப்பாட்டுல காரம் புளி எல்லாம் ரொம்ப குறைக்கணும். ஓகே டாக்டர். ம். ஹாய். இது உன் முகத்துல இருக்க முகப்பொருவுக்கான ஆயின்மெண்ட். 1 மாசம் நிறுத்தாம போட்டுட்டே இருக்கணும். ம். இது அப்பாவுக்கு. எவ்வளவு? உன் முகப்பொரு எல்லாம் போகட்டும், மொத்தமா நான் வாங்கிக்கிறேன். டாக்டரோட ஊரு? குன்னூர். பொண்டாட்டி பிள்ளைங்க? ஆசை இருக்கு, நேரம் இல்ல. நேரம் இல்லையா? கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொன்னேன். கல்யாணம் ஆகலையா? நீ ரொம்ப கெட்டிக்காரி தான். வரேன் டாக்டர். கும்பிடலாம் வேணாம், நான் டாக்டர் தான். நெக்ஸ்ட். டாக்டர் ஆள் எப்படி? நல்ல கைராட்சிக்கார ஆளு. எல்லாத்தையும் நல்லா பாப்பாரு. பணத்து மேல ஒண்ணும் ஆசை இல்ல. வயசானவரா? ஏய், சின்ன வயசுதான். இன்னும் கல்யாணம் கூட ஆகல. உன்கிட்ட சொன்னாரா? ம். என்ன வியாதி? வியாதி ஒண்ணு இல்ல, வேலைக்காக. போ போ, கண்டிப்பா கிடைக்கும். இங்க டாக்டர் தான் எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருக்காரு. சரி. சார். எஸ், கம் இன். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். டேக் யுவர் சீட். தேங்க் யூ. சார். நான் இதை ஆரம்பிச்சு 1 மாசம் தான் ஆகுது. இந்த டொனேஷன் அந்த மாதிரி எல்லாம் அதெல்லாம் இல்ல சார், ஒரு வேலைக்காக தான். ஒரு நர்ஸ் வேணும்னு. கரெக்ட் தான். அதிக சம்பளம்லாம் என்னால இப்ப கொடுக்கவே முடியாது. ஒரு பார்ட் டைம் மாதிரி நினைச்சுக்கிட்டா போதும். ஒரு நர்ஸ் ட்ரைனிங் மாதிரி தான் நான் நினைச்சுக்குவேன். டியூட்டி டைம் காலையில 8 மணில இருந்து மத்தியானம் 12 மணி வரைக்கும். சாயங்காலம் இங்க ஹாஃப் டே தான். ஓகே, தேங்க்ஸ் டாக்டர். நான் வரேன். ஓகே. சிஸ்டர், காலையில ஒரு 7:45 இங்க வந்துருங்க. ஓகே டாக்டர். சொன்னாதான் உள்ள வரணும். சாரி சார். சிஸ்டர். எஸ் சார். நாங்க 2 பேரும் லவ்வர்ஸ். அப்படின்னா கூடிய சீக்கிரம் அந்த பொண்ணோட அப்பா அம்மா கிட்ட பேசி சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடலாமே. ஒரு டாக்டரான உங்களுக்கு இந்த மாதிரி கட்டப்பேர் ஏற்பட்டா உங்க கரியர் ஸ்பாயில் ஆகும் இல்லையா? இந்த விஷயத்துல சிஸ்டர் தான் எனக்கு உதவி செய்யணும். நானா? எனக்கு சொந்தம்னு இருக்கிறது ஒரு மாமா தான். அவர் தான் என்னை வளர்த்து படிக்க வச்சு டாக்டர் ஆக்கினது. அவர் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொன்னப்ப நான் அங்கிருந்து வந்துட்டேன். இதெல்லாம் சிஸ்டர்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட நான் சொல்லுவேன்? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்க சொந்தக்காரி மாதிரி எல்லா விஷயத்தையும் நான் முன்ன நின்னு இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்துறேன். போதுமா? இல்ல, ஸ்ரீதேவியோட அப்பா முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அந்த விஷயத்தை என்கிட்ட விட்டுடுங்க. நீங்க எனக்கு நாளைக்கு ஒரு நாள் லீவ் கொடுத்தா போதும். ஒரு நாள் என்ன, ஒரு வாரம் எடுத்துக்கு. சம்பளம்லாம் குறைக்கவே மாட்டேன்.